கோவை இம்ரான் பாய் தான் எல்லாருக்கும் தெரியும். ஜாதி பூரா சொல்றதுங்களா? மாடு முதல் ரக கொங்க மாடு, அதுல குட்டை ரகம் தான் மைலேஜ் ஓட்டுவா. பெரிய ரகம் 2 பல் 4 பல்லு பூரவன் பாயிண்ட் கேட்க மாட்டேங்க. ஹலோ, அது கேட்கணும். பாயிண்ட் ஓட்டுறதுங்க. அப்போ சின்னது வந்து இந்த குட்டைகள்லாம் வாங்கினோம்னா அது மைலேஜ் ஓட்டுறது. இந்த தேனி கம்பா அப்படி ஓட்டுறதுங்க அந்த மாதிரி. அப்புறம் லம்பாடி கேள்வி வாங்கினா பூராமே ரேஸ், மீட்டர் ரேஸ் பார்த்துருப்பீங்களா நீங்கள்? மீட்டர் ரேஸ் அதுக்கு ஓட்டுறது. பின்ன அதுவாக உழவு வண்டி சைக்கிள் தட்டா சின்ன இதில் ஓட்டுறது தானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ரேஸுக்கு வாங்கிட்டு போகிறீங்களா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே வெறும் புல்லும் தண்ணி மட்டும் கொடுத்துருன்றாங்க. நீங்கள் அதுக்கு தனியாக ஏதாவது பருத்தி கொடை வைப்பங்க, கொள்ளு வைப்பங்க, பாதாமி எல்லாம். அதுக்கு என்னென்ன நம்ம என்ன சாப்பிட்றோம், பேரிச்சம்பழம், கருப்பட்டி எல்லாம் கொடுப்போங்க. ரேஸ் ரெடி பண்ணும்போது எப்படி ரெடி பண்ணுவீங்க? ஒரு நாள் எத்தனை நாளுக்கு முன்னாடிலேருந்து ரெடி பண்ணுவீங்க? என்னென்ன கொடுப்பீங்க? ஒரு கண்ணுக்குட்டி 300 350 ரூபா வருங்க ஒரு நாளைக்கு கண்ணுகளுக்கு இந்த சாப்பாடு வைக்கிறதுக்கு. அதாவது பாருங்க, பருத்தி கொட்டை, கோயம் தவிடு, கொள்ளு, சரிங்களா, பச்சரிசி, தேங்காய், கருப்பட்டி, பேரிச்சம்பழம் எல்லாம் கொடுப்போங்க ரேஸ் ஓட்டுறதுக்கு. அதாவது தினமும் கொடுத்துருக்கோம். தினமும் கொடுப்போங்க. அப்பதான் அந்த மாடு வந்து அதுக்கு ராய்க்கூழ் கொடுக்கணும். அது கொடுத்தா தானுங்க ஓட்டி வச்சா தான் ஓடும் மாடு. அப்புறம் டெய்லியும் கூட நீச்சல் போடணும், வாரத்தில் 2 டைம் நீச்சல் போடணும். ஓட்டினா தான் அதை கொண்டு போய் நம்ம சபைக்குள்ள ஓட்டி ஏதோ ஒரு ப்ரைஸ் வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ். ரேஸ் வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு ரேஸுக்கு எடுத்துகிட்டு போவீங்க? இப்போ ரேஸுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ அதிகமாக வந்து கிழக்கு மாவட்டங்க, தேனி கம்பா அந்த சைடு மைலேஜ் ஓட்டு. பாயிண்ட் ஓட்டுங்கிறது வந்துங்க இப்படி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அந்த சைடுங்க. இது திருக்கடையூர் ரேஸ்லாம் ஓட்டுவீங்களா? என்னங்க திருக்கடையூர்? ஓட்டுங்க வேறு மாப்பிள்ளை ஓட்டுவானுங்க. நான் பாயிண்ட் தான் ஓட்டுவேன், அவன் தான் மைலேஜ் ஓட்டுவானுங்க. பாயிண்ட்டுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்னா? செகண்ட் கணக்கு பார்க்கறதுங்க. ஒரே வண்டி ஓட்டுறது, ஒரே வண்டி விட்டு பாயிண்ட் மட்டும் பார்க்கறது. அதாவது வந்துங்க சின்ன கண்ணுகளுக்கு 2 பல் கண்ணுகளுக்கு வந்து ஒரு 14 15 16க்குள்ள பிடிச்சா ஃபர்ஸ்ட். அதில் அப்படியே 200 மீட்டர் 300க்கு வந்துங்க பள்ளி சேர்ந்த காளைங்க, புதுவாயான காளைங்க, அதுக்கு 300. அது ஒரு 21 22 25க்குள்ள பிடிச்சா செகண்ட் ஃபர்ஸ்ட் அதில் இருக்குதுங்க. இப்போ ரேஸுக்கு எந்த மாடு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்? ரேஸுக்கு பார்த்தீங்கன்னா கொங்க காலை, இங்கே இருக்கிற காரை பெரிய காலை வேணும். சரி, அதாவது வந்து இந்த பாயிண்ட் ஓட்டுறதுக்கு. இதே வந்து மைலேஜ் ஓட்டுறவங்களுக்கு அளவான காலை இந்த டைப்ல இருக்கணுங்க. அதுதான் மாப்பிள்ளை ஓட்டு. அது என்ன வகைரா? அது வந்து இந்த பட்டி வகைரா. பட்டினா இந்த பர்கூர் வகைரா. பர்கூர் வகைரா. பர்கூர் வகையில அதுல கொங்க மாடும் இருக்குது. அது மாப்பிள்ளை தான் ஓட்டுவானு. நான் வந்து இப்போ ரேஸ் தான் ஓட்டுவானுங்க. கிட்டத்தட்ட 120 ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காருங்க. 2வது 3வதுல மட்டும் ஒரு 30லேருந்து 50 வரைக்கும் அந்த அளவுக்கு எடுத்திருக்காருங்க. இது வரைக்கும் ஓட்டுன கோவை இம்ரான்ல அந்த மாட்டு வண்டி மைலேஜ்ல இங்க கிழக்கத்துல மைலேஜ் ரோட்ல அவன் தான் ஃபர்ஸ்ட். இவர்தான் ஃபர்ஸ்ட்ங்க இப்ப வரைக்கும். இப்போ வண்டிலாம் எப்படின்னா நீங்க இது பண்றீங்க? வண்டிங்க கோவை இம்ரான் பாய் தான் எல்லாருக்கும் தெரியும். கோவை இம்ரான் பாய். வண்டி வந்து நீங்களே இது பண்ணிக்கிறீங்களா இல்ல? வண்டி நாங்க பட்டையில விட்டு சேர்த்திக்குங்க. புதுசா சேர்த்துறதானுங்க. ஒரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா மினிமமான விலை ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் வருங்க. 1.5 லட்சம் தேக்கில் சேர்த்துறது. தேக்கில் அதை விட நல்ல புல் ஆள்ற பண்ணோம்னா ஒரு 2.25 லட்ச ரூபா வருங்க. அது வீட்டில் சோக்கு வைக்கிறதுக்கு சும்மா ஜாலியாக ஓட்டுறதுக்கு. நாங்கள் சேர்த்துற வண்டி வந்துங்க ஒரு 1.25லேருந்து 1.5 வரைக்கும். வண்டி எங்க இங்க அந்தியூர்லயே பண்ணுவீங்களா? இல்ல நாங்க அங்க எங்க பொள்ளாச்சி பண்ணிக்குவாங்க. ஆமாங்க, அங்க கொண்டே பண்ணிக்குவோங்க. இப்போ ரேஸ்க்குன்னு தனியா வண்டி, ரேஸ் ஓட்டுறதுக்குன்னு தனியா, ரேஸ் ஓட்டுறதுக்கு தனியா வண்டிங்க. 2 பேர் தான் கோர முடியாதுல, அதுக்கு தனியா. இப்போ கிழக்கத்துக்காரர் அங்க வந்து 2 பேர் தான் தட்டு வண்டியும்பாங்க. எங்க ஊர்ல சவாரி வண்டியும்பா. அது பட்டா கொடுத்துருக்கு, இதுக்கு டயர் அடிச்சிருக்காங்க. அப்படிங்களா? வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கானா? வேற என்ன, நீ கருத்து கணிப்பு கேட்டீங்கன்னா சொல்றான். இதுதான் கருத்து கணிப்புனா. கோவை இம்ரான் பாய்ஸ் குரூப்ல கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டு விருதாங்க வந்தானுங்க. மைலேஜ்ல இவன் தான். சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. தொடர்ச்சியா எல்லா இதுக்கும் போயிடுறது, எல்லா மைலேஜ் ஓட்டுக்கும் போவானுங்க. நான் எல்லா பாயிண்ட் ஓட்டுக்கும் நான் போவானுங்க. மெயின் மைலேஜ்ல வந்தா. வேற ஏதாவது சொல்லணுங்க? வேற உங்களுக்கு தான் தெரியும். வேற ஏதாவது சொல்லணுமா? அதுக்காக கேக்குறேன். மாட்டு வண்டி மட்டுமா இல்ல குதிரையும் ஓட்டுவீங்களா? குதிரை நான் ஓட்ட மாட்டேங்க. அதுக்கெல்லாம் வேற பசங்க இருக்கிறாங்க. வேற அந்த பையன் இருக்கிறான். அவர்தான் குதிரை ராஜாங்க.